கிரானைட் உள்ளிட்ட கனிம வள முறைகேடு தொடர்பாக சகாயம் குழு நியமனம் தொடர்பான அரசாணையை சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழக அரசு தாக்கல் செய்துள்ளது. கிரானைட், தாதுமணல் உள்ளிட்ட கனிம வள முறைகேடு தொடர்பாக IAS அதிகாரி சகாயம் குழுவை அமைத்து சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டது. சகாயம் நியமனத்தை எதிர்த்து தமிழக அரசின் சீராய்வு மனுவை தள்ளுபடி செய்து 10,000 ரூபாய் அபராதம் விதித்த சென்னை உயர்நீதிமன்றம் 4 நாட்களுக்குள் குழுவை அமைக்க உத்தரவிட்டதோடு துப்பாக்கி ஏந்திய போலீஸ் பாதுகாப்பு வழங்கவும் அறிவுறுத்தியது. இந்த உத்தரவை அமல்படுத்தவில்லை என்று கூறி டிராபிக் ராமசாமி தமிழக அரசு மீது அவதூறு வழக்கு தொடர்ந்தார். இவ்வழக்கு 5 நாட்களுக்கு பிறகு சென்னை உயர்நீதிமன்ற தலைமை நீதிபதி சஞ்சய் கிஷன் கவுல், சத்யநாராயண அடங்கிய முதல் அமர்வு முன் வியாழனன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது தமிழக அரசின் தலைமை வக்கீல் சோமயாஜி நேரில் ஆஜராகி சகாயம் குழு நியமிக்கப்பட்டதற்கான அரசாணையை தாக்கல் செய்தார். சகாயத்திற்கு போலீஸ் பாதுகாப்பு, தேவையான அலுவலர் குழு உள்ளிட்ட வசதிகள் செய்யப்பட்டது குறித்தும் அரசு வக்கீல் எடுத்துரைத்தார். இதை ஏற்றுக்கொண்ட நீதிபதிகள் நீதிமன்ற அவமதிப்பு வழக்கை தள்ளுபடி செய்தனர். அப்போது மனுதாரர் டிராபிக் ராமசாமி தரப்பில் தமிழகம் முழுவதும் கனிமவள முறைகேடு நடந்துள்ள நிலையில் மதுரையில் மட்டும் விசாரணை நடத்த தமிழக அரசு அரசாணை வெளியிட்டுள்ளதாக கூறி இது தொடர்பாக அரசுக்கு உத்தரவிட கோரிக்கை விடப்பட்டது. இதை கேட்ட நீதிபதிகள் அவமதிப்பு வழக்கை தள்ளுபடி செய்வதால் இக்கோரிக்கை தொடர்பாக பிரதான வழக்குடன் தனியாக வழக்கு தாக்கல் செய்ய உத்தரவிட்டனர். இந்நிலையில் 2 துணை கலெக்டர்கள், 2 புவியியல் அலுவலர்கள், 14 உதவியாளர்களை கொண்டு IAS அதிகாரி சகாயம் வெள்ளியன்று மதுரையில் தனது விசாரணையை துவக்குகிறார்.